இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மேடம் வந்து எனக்கு என் கூட வந்து ஒரு கையாக தான் பார்த்தேன். என்னை பிடிச்சி விட்டு கொடுக்கவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் வந்து மேடம் ஜெயிச்சாங்க. இந்த வழக்கில் உனக்கு நான் வெற்றி வாங்கி தரேங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை ஒவ்வொரு பெண்ணுக்கும். என்னோட ப்ரெக்னென்சி ஒரு ரிஸ்கி ப்ரெக்னென்சி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அவங்க முன்னாடியே தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க எனக்கு தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த விஷயத்தில். ஆனால் அவங்க சொன்னாங்க பாருங்க, பேசுகிற பொழுது அந்த உண்மை எவ்வளோ வலிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். கண்ணில் தண்ணி வர 30 முறை நான் வந்து கோர்ட்டுக்கு வரும்போதும் 30 முறையும் அந்த கை என்னை பிடித்து அழைத்து சென்றது அப்படின்னாங்க. மண்டே ஆயிடுச்சுமா, அவ்வளோ யூடியூப் பார்க்க தெரியாது, 1 o'clock ஆனால் போடுமா சாந்தகுமாரி மேடம் வருவாங்க, நான் கேட்கணும் அப்படின்வாங்க. ஸோ அப்படி சொல்லி நானும் பார்க்குறது தான். இதுக்கு தீர்வு இருக்குது, நம்ம உள்ளேயே உட்காராமல் நட்சலுக்குள்ளே அதுலேருந்து வெளியே வரலான்னு மேடம் சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் நிறைய பயனடைச்சிருக்கோம் சார். வணக்கம், இது நக்கீரன் நட்சத்திரம். நக்கீரன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆளுமைகள் பேசிட்டு வராங்க. அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ஆளுமைகள் பேசக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், அதில் கருத்து பதிவிடுறவங்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாட இருக்கிறாங்க. இந்த சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சாந்தகுமாரி மேடம் நடத்தின வழக்கில் சம்மந்தப்பட்ட இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வரவேற்போம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன? நான் வந்து ரொம்ப ஷாலாலான்னு சொல்லி ஜாலியாக லைஃப்பில் இருந்தேன். என்னை வீட்டில் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் வளர்த்தாங்க. எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கான். ஒரு அண்ணன், ஒரு பையன் பொண்ணுன்னு ஒரு வித்தியாசமே இல்லாமல் என்னை ரொம்ப ஹாப்பியாக, அதாவது வலினா என்னன்றது பெருசாக எனக்கு தெரியாமையே நான் வளர்ந்தேன். அப்புறம் கல்யாணம் அப்படின்னு வரும்போது நான் அவ்வளோ சீக்கிரமாக நான் அக்செப்ட் பண்ணலை. பட் சிச்சுவேஷன்ஸ் டெஃபினெட்லி இது இன்னெவிட்டபிள், நடந்து தான் ஆகணும். அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 6 மாதம் டைம் இருந்தது அவங்கக்கிட்ட பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் எப்படி என்னோட பேஸ் கோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நாலேஜ் அதுதான் இம்பார்ட்டண்ட், படிப்பு அதுதான் இம்பார்ட்டண்ட், தன்னம்பிக்கையாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அப்படி தான் என்னை சொல்லி வளர்த்தாங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட். எனக்கு இந்த டௌரி சிஸ்டம் அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் இதுக்குள்ளே விதிவிலக்கா நாங்கள் அதுக்குள்ளே விழுந்தோம். அப்போ நான் ஒரு வாட்டி பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த டௌரியெல்லாம் பிடிக்காது, பெண்ணுக்கு என்ன இம்பார்ட்டண்ட் அதுதானே நீங்கள் பார்க்கணும், ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க. அப்போயே ஒரு பெரிய சண்டை வந்தது. அப்புறம் ஆக்சுவலாக அது ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணுற லெவலுக்கு போனோம் பிஃபோர் மேரேஜே. பட் அது என்னவோ தெரியல, அது நடக்கணும்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணம் நடந்துச்சு, 2 சைட்லேயும் பேசி இல்லை இது மணி இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ அப்படி போயிடுச்சு. பட் அப்போயே எனக்கு ஸ்லைட் ஒரு டவுட்ஸ், ஓகே அவங்க சைடில் கொஞ்சம் மணி ஓரியன்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அப்புறம் நான் வந்து அவங்கள விட ஒரு பெட்டர் பொசிஷனில் இருந்தேன். அவங்கள விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சம்பாரிச்சிட்டேன். அவங்களும் நல்ல இடத்துல தான் இருக்காங்க, பட் அதை விட கொஞ்சம் அதிகமான இடத்துல இருந்தேன். அது என்னன்னு தெரில, அது ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து எல்லா காசையும் கொடுத்துடணும், அது வந்து அது அவங்களது தான் அப்படின்ற மாதிரி ஒரு உரிமை வந்து ஸ்டார்டிங்கே எடுத்துட்டாங்க. பணத்தை கொடுத்துடணும், அது ஒரு இயல்பு, அது ஒரு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் மாதிரி. சொன்னது யாரு? அவரு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும். கணவரும் சொல்றாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, மாமியார் எல்லாமே சொல்றாங்களா? அவங்க கூட இருக்கிற எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நான் என்ன நினச்சி என்னை வளர்க்கப்பட்டனோ இதோட இது அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக எனக்கு இருந்தது. அப்போ கூட நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த டைம் வரும், பொறுமையாக இருங்க, அந்த டைம் வரும், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் மட்டும் இல்லை ஃபேமிலிலையும் சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் அது ஏதோ ஒரு சண்டை வந்ததுன்னா எண்டாக வந்து அங்கேயே அந்த காசு ரிலேட்டட்லேயே வந்து இருந்தது. எனக்கு வந்து அவங்க ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் மணி ஓரியன்டுன்னு வந்து எனக்கு ஒரு ஃபியர் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடுச்சு. அண்ட் வந்ததுக்கான காரணம் அவங்க தான் எனக்கு அது ஊற்றி, அதாவது ஒரு சின்ன வீட்டில் கொடுக்குற கட்டிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்துலாம் சண்டை போடுவாங்க. அவங்க இருக்கிறதுலே பெருசாக எங்கள் வீட்டில் இருக்கிறத பார்த்தா அந்த மாதிரி பெருசாக வேணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து சொல்லுவேன், சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கலாம், அது என்னது, அது எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் வாங்கணும், எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் வாங்கணும்,
நீங்களும் ஏர்ன் பண்ணுறீங்க, நானும் ஏர்ன் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்து வாங்கலாம் அப்படின்ற அந்த ஒரு புரிதலுக்கான ஒரு இடமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு யதார்த்தத்துக்கான ஒரு இடமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால அது அப்படியே ஒரு 7 மாதம் தான் ஒன்றா இருந்தோம் நாங்கள். அதுக்கு பிறகு ஆடி மாதத்துக்காக நான் வந்திருந்தேன். ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அம்மா வீட்டில் இருந்தேன். அப்போது என்னோடய ப்ரெக்னென்சி ஒரு ரிஸ்கி ப்ரெக்னென்சி, ஹைலி ரிஸ்கி ப்ரெக்னென்சின்றது அவங்கள முன்னாடி தான் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் அந்த ரிஸ்கி ப்ரெக்னென்சி அப்போது கிளியராக சொல்லியிருந்தாங்க, இதை மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அவங்க முன்னாடியே தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க எனக்கு தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த விஷயத்தில். அது எங்கள் வீட்லேயும் வந்து அந்த பொறுமையாக இருங்கன்றதை சொல்கிற போது அதுனா டைம் அப்படின்றாங்க. அது எப்படி அது ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும். நானும் அவங்கக்கிட்ட அப்போ வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை. மணின்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மணி சைடில் தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், சிச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆனால் அவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து மணியில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது பெரிய ப்ராப்ளமாக குழந்தை ரிஸ்கி ப்ரெக்னென்சிலையும் ப்ராப்ளமாக போச்சு. ஸோ அட் தட் டைம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இட் வாஸ் அ வெரி பிக் ரெட் ஃப்ளாக், ஐ கேனாட் ப்ரொசீட் வித் திஸ். ஸோ தென் ஐ டுக் த டிசிஷன். ஆனால் ஆக்சுவலாக டிவோர்ஸ் கேட்டது அவங்க தான். நான் இதை ஒர்க் அவுட் பண்ணலான்னு அவங்க ஃபேமிலிலையும் எங்கள் ஃபேமிலிலையும் நிறைய பேசி பார்த்துட்டோம். ஆனால் அவங்க வேறு மதத்தை தேடியும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நாங்கள் வந்து அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க மியூச்சுவலாக. கணவர் என்ன பணியில் இருந்தார்? அவரும் ஐடி தான். அவரும் நல்ல ஏர்ன் பண்ணுறவங்க தான். உங்கள் பணத்தையும் அவர் கேட்குறாங்கும் போது அவங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்குறாரு. இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு சுய அறிவு வேணும் இல்லையா? நம்மளும் ஒரு 30 வருஷமாக வளர்ந்து வந்திருக்கோம். நம்மளுக்கும் கரெக்டு எது தப்பு எதுன்னு நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை அசஸ் பண்ண தெரியணும். அது தெரியலன்னா என்ன அவங்க என்ன இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கீங்க? இல்லைங்க, நான் பொறுமையாக சொல்லி பார்த்தாச்சு. ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணலாம். எவ்வளோ இருக்குது அதை தாண்டி பேசுக்கிறதுக்கு. இதுதான் நான் காசு, நீ என்ன வாங்குற, நான் என்ன வாங்குறேன், உன் செலவு என்ன, என் செலவு என்ன, உன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, என் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, இதை காட்டுறதுல தான் வருமா நம்மளோட புரிதல். வேற எதுவுமே இல்லையா? இந்த வழக்கு உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் எப்படி இதை கண்டிங்க? இல்லைங்க, இந்த வழக்கு எப்படின்னா அவர் டைவர்ஸ் போட்டிருந்தாரு. நான் பார்த்து அதை படித்து பார்க்கும்போதே விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னு. நான் அப்போவே சொன்ன மாதிரி இது எக்கனாமிக் க்ரூயல்ட்டி. ஆக்சுவலாக இவங்க தான் வந்து டைவர்ஸ் போட்டிருக்கணும், அவங்க போட தேவையில்லை. பட் அவங்க போட்டிருந்தாங்க, பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு தான் நம்ம போட்டிருக்கணும். ஆனால் அவங்க சொன்னாங்க பாருங்க, பேசுகிற பொழுது அந்த உண்மை எவ்வளவு வலிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். கண்ணில் தண்ணி வர, இதுதானா, இது மட்டும் தானா வாழ்க்கை, இதை தாண்டி இல்லையா? இன்னொருத்தர் சொன்னா நீ கேட்பியா, உனக்கு சொந்தமா மூளை இல்லையான்னு? அந்த கேள்விகளுக்கு பின்னாடி அவன் மனுஷனுடைய வலியெல்லாம் இருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. பட் அதுக்கப்புறம் தான் அதை பற்றியெல்லாம் விசாரிக்க போகிறோம். அப்புறம் மீடியேஷனுக்கு அனுப்பினோம். அந்த மாதிரி போகிற பொழுது பேசுகிற போது தான் தெரிஞ்சது அவருக்கு இவங்க 2 பேரும் ஹிந்து திருமண சட்டத்தின் கீழே கல்யாணம் பண்ணிட்டவங்க, சரியா? ஆனால் அவர் வந்து வேறு மதத்துக்கு மதம் மாதிரி இருக்கார். தன்னுடைய குழந்தைய அதில் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். தன்னுடைய வீட்டில் அந்த நபர்கள் வந்து இருக்கணும்னு நினைக்கிறார். ஸோ அப்படி பண்ண முடியாது. அவருக்கு 2 விஷயங்கள் எதிராக இருந்தது. ஒன்று, இந்த கல்யாணமே செல்லாது, இவங்க நினச்சிருந்தா இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு போடலாம். ஏன்னா அவர் வேற மதத்தை சேர்ந்தவராக போயிட்டாரு. அந்த விஷயங்களை அவங்க முடிச்சிருக்க முடியும். ஆனால் அவங்க அது நினைக்கல, சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் கடைசியும் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசும்போது அந்த ஒவ்வொரு பேச்சுக்கு பின்னாலேயும் அப்படியே ஒரு கத்தி சருகிற மாதிரி இருக்கும், கத்தி சருகிற மாதிரி இருக்கும். அந்த வலியெல்லாம் அவங்க தாங்கினாங்க. கடைசியில் குழந்தையும் கைமாறி போயிடக்கூடாது. 2வது, நான் இந்த மதத்தில் இருந்து தான், இந்த மதத்துக்காரனான உன்னைத்தான் நான் கல்யாணம் பண்ணினேன், இப்போ நீ சொல்றதுக்காக நான் அதை ஏற்றுக்கொண்டு நான் வர முடியாது. அதே போல் அந்த குழந்தைக்கும் அந்த மாதிரியான வாழ்க்கை தர நான் விரும்பலை. ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சைல்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மேடம் அவன் என்ன கொடுக்குறான் கொடுக்கல அதெல்லாம் விஷயம் கிடையாது. எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தைய கடைசி வரைக்கும் என்னால் காப்பாற்ற முடியும். எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, எனக்கு கல்வி இருக்குது, எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது. உண்மையிலேயே அவங்க அப்பா அம்மாலாம் சும்மா சொல்ல முடியாது சார். நிறைய ஃபேமிலிஸில் நான் பார்க்குறேன்,
கல்யாணம் ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள் அல்லது சண்டை சச்சரவு வந்த பிறகு வீட்டுக்கு வந்துட்டா அதையே ஒரு சுமையாக நினச்சிருவாங்க. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் பேரண்ட்ஸ்மா, கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னோட கூட இருந்தாங்க. எதுவுமே வேண்டாம் எங்கள் பொண்ணுக்கு, எங்களுக்கு என்னோட பேர குழந்தையும் என் பொண்ணும் நல்லபடியாக சந்தோஷமாக வந்தால் போதும். பட் ஆஸ் அ லாயர் நான் நினச்சேன், இவங்க 2 பேருடைய பிரச்சனை மட்டும் அல்ல, அந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு? இவங்களுடைய ஹஸ்பண்ட். அதனால அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. நீ பேசாம இருமா, அந்த குழந்தைக்கு என்ன செய்யறாருன்னு கேட்போன்னு. அப்படிதான் பேசி ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் குழந்தை பேர்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல வைக்க சொல்லி 2 பேருமா மியூச்சுவல் கன்சென்ட்ல சமரசமா ஒத்து போய் திருமணத்திலிருந்து விவாகரத்து பெறுவது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. உண்மையில் அன்னைக்கு தான் பார்த்தேன் அந்த பொண்ணுடைய சந்தோஷத்தை. அதுக்கப்புறம் ரிலீவ், அந்த தீர்ப்புக்கு அப்புறம் எப்படி இருந்தது மனநிலை? அதாவது நீங்கள் முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சுதந்திர பறவையாக இருந்தீங்க சொன்னீங்க, இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனைகள், இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நியாயமாக நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி தவிக்கிறவங்களுக்கு கூட இருக்கிற பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் சப்போர்ட் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பாரமாவோ கஷ்டமாவோ தெரியாது. எனக்கு அது இருந்தது. அது மாதிரி யாராவது தவிக்கிறவங்க இருந்தால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப் பண்ணும். அது வார்த்தையாலே சொல்ல முடியாது. அதனால் இந்த தீர்ப்பு எனக்கு வந்துட்ட பிறகு அது ஒரு பேப்பர் தான் எனக்கு. எனக்கு நான் ஆல்ரெடி நான் அந்த இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். மேடம் எனக்கு அவங்க ஜஸ்ட்டு ஒரு லாயராக நான் பார்க்கல. அவங்க எனக்கு ஒரு என் கூட ஒரு ஒரு கையாக தான் பார்த்தேன். என்னை பிடிச்சி நம்ப மாட்டீங்க நீங்கள், அவங்க சீனியர் லாயரு. நான் ஒரு 30 தடவை கோர்ட்டு படி ஏறி இருப்பேன். என்னோட 30 தடவையும் என் கூடயே நின்று இருக்காங்க. அவங்க 30 தடவையும். ஒரு நாள் கூட அவங்க ஜூனியர்ஸ் வருவாங்க, பட் ஆனால் மேடமே நின்று இருக்காங்க எனக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. இல்லை, சில வழக்கில் ஜூனியரை அப்ளை பண்ண சொல்கிறேன், வர சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இவங்க 30 தடவை நீங்கள் வந்ததாக சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் ஜூனியர்ஸ் அருமையான ஜூனியர்ஸ் சார். எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் அவங்க தான் முதல்ல போவாங்க. ஏன்னா பார்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு கரெக்டான டைமில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, நான் போயிடுவேன். ஒரு வழக்கறிஞருங்கிறவங்க சம்பாதிக்கிற ஒரே நோக்கத்தாக மட்டும் வாழ்கிறதா நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டியும் இந்த சமூகத்திற்கு ஒரு கடமை இருக்கிறது. என்னுடைய அடையாளம் நான் பெண்களுக்காக போராடுகிற அப்படின்னு இருந்தாலும் அதில் வலி இல்லாமல் அவங்க வெளியே கொண்டு வர்றதுங்கிறது வெறும் அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு பேப்பர் ஆர்டர் தான். ஆனால் அவங்களோட கையை பிடிச்சி நான் பயணித்தேன் பாருங்கள். இந்த பயணம் அந்த பொண்ணுக்கு எந்த நிலையில் நமக்கு ஒருத்தர் இருக்காங்க, நம்ம இதிலிருந்து மீண்டு வர முடியும், இதிலிருந்து நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் ஊட்ட முடிச்சு. அவளே வெரி போல்டு கேர்ள், டு டெல் யூ ஃப்ராங்க்லி இட் இஸ் ஸோ. பட் ஈவன் தென் அந்த கூட வர்றோம், நான் இருக்கேம்மா, நீ கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற என்ன மாதிரி நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க. நான் மட்டுமே தான் இல்லை, பட் ஐ ஹவ் சோசன் தட் பாத். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி எனக்கு இந்த பெண்கள் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு பெண் குழந்தைகள் கிடையாது. அதனால் என்கிட்ட வருகிற பொழுது என்னோடய ஜூனியர்ஸும் சரி, என்னுடைய கிளையண்ட்ஸும் சரி, எனக்கு உண்மையிலேயே எனக்கு பெண் குழந்தைகள் மாதிரி நான் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக நான் வச்சுருப்பேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப போல்டான கேள்னு சொன்னீங்க. யாராக இருந்தாலும் வலிமையாக இருப்பாங்க, ஆனால் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க குழந்தையாக மாறி அழுவாங்கல்ல சார். அழுக ஒரு எக்ஸ்பிரஷன் தான் சார், அழுதா தப்பு இல்லை. இப்போ நான் கூட சொல்லும்போது இமோஷ்னலான அது தப்பு இல்லை சார். அதை கட்டுப்படுத்தவே வேண்டாம், நல்லா அழுதுருங்க. அழுத முடிச்சு அழகாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களுடைய அழுகைக்கான கட்டம் முடிந்து விட்டது. வாழ்க்கையில் இனி வசந்தம் மட்டுமே தான் உங்களுக்கு வரும். அடுத்து நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் தீபிகா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நடத்த முடிய தெரியுமா, இல்லை வீடியோவை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி நான் சட்டக்கல்லூரி மாணவியாக இருக்கும்போது மேடம் தெரியும், அப்போலேருந்து தெரியும். அப்போ தெரியும். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன், தொடர்ந்து அவங்களோட பயணிச்சிட்ருக்கேன். எங்கள் கேம்பஸில் பார்த்துட்ருக்கோம். அதாவது இளம் வழக்கறிஞர்கள், குறிப்பாக பெண் வழக்கறிஞர்களுக்கெலாம் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். பாராட்டுறதுக்காகலாம் சொல்லலை, பொதுவாக எல்லா ஃபீல்டுலேயுமே நமக்கு பெண்களாக வரும்போது, ஒரு துறையில் வரும்போது அவங்களுக்கு நேரடி கைடன்ஸ் இருக்காது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எல்லா துறையிலையுமே இருக்கும். அப்போ அந்த காலகட்டங்களில் நாங்கள் 95-2000 முடிச்சுட்டு உள்ளே வரும்போது பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தில் தான் மேடம் நான் முதல் பார்க்குறேன்.
அப்போ ஒரு ஆளுமையான பெண் சில போட்டிகள்லாம் நிற்கிறாங்க. அப்போ வந்து அப்போவே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கான நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து மீடியாவில் இந்த செய்தியை பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பெண்களுக்காக பண்ணியிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து பர்சனலாக நான் ஒரு அவங்க மூலமாக ஒரு நிறைய பெண்கள் கிடச்சிருக்கு, எனக்கு கிடச்சிருக்கு. முதல்ல உயர்நீதிமன்ற வளாகத்தில் பெண் தாய்மார்கள் வழக்கறிஞர்களோட குழந்தைகளை பார்க்குறதுக்கு க்ரஷ் வந்து கொண்டு வந்தாங்க, க்ரீச். அது வந்து அவங்கள வந்து அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன், யாருமே பேசுறது இல்லை அது. அதே மாதிரி போராடி சண்டை போட்டு அந்த டைமில் வந்து 2000லாம் உள்ளே வரும்போது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பெண்களுக்கு கிடையாது அந்தளவுக்குலாம். ரொம்ப ஒரு இடத்துல வந்து அட்வொகேட்ஸ் இல்லையா, ஜென்ஸ் அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்க, 2 பக்கமும் ஆண்களுக்கு தான் இருக்குது. அது வந்து ஒரு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கே அது நினைவு இருக்கான்னு தெரியல, எனக்கு நினைவு இருக்குது. சண்டை போட்டது இல்லை, பெண்களுக்கு தனியாக இருக்கணும், ஒரே ஃப்ளோரில் 2 சைடுமே ஆண்களுக்கு இருக்குது. அது ஒரு அழகாக அதுக்கு க்ளோஸ் பண்ணி டோர் போட்டு அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வாங்கி அது நல்லா சரி பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய செய்திகள் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் இருந்து பார்க்கலாம், தூரத்துலேருந்து பார்த்துருக்கோம், வளர்ந்துருக்கோம், அவங்கள நம்பி வளர்ந்துருக்கோம். அப்புறம் ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு ஃபீல் வரும். இவங்க சில விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ கூட சில செய்திகள் ஆனால் கேட்க அவங்க பேசிகிட்டே இருக்காங்க பாரு, அந்த மாதிரி கரெக்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன போடணுமோ எந்த நேரத்தில் போடணுமோ அதை போட்டு அப்படியே அணையத்தெடுத்து அந்த காலத்தில் நான் கேட்டுக்கணும்னா வேறு பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது பரதி சொன்ன மாதிரி இந்த செய்தி வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா திருமணம்னா என்னென்னு ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு பெற்றோர்கள் வளர்க்க வேண்டியது சொல்லி கொடுக்க தவறுதை வந்து இன்றைக்கி வந்து சாந்தகுமாரி மேமும் அந்த கவுன்சிலரும் அவங்கள போட்டு ஆட்கள்லாம் வந்து இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய இன்றைக்கி பார்க்குற இந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து மேரேஜ்னால் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்னொன்று வந்து நீங்களுமே ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்க, நம்ம என்ன விட்டு கொடுக்கணுமா, ஆண்கள்னால் வேலை செய்யணுமா, விட்டு கொடுக்கணுமா அப்படிலாம் நிறைய செய்திகள் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி. உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் நான் 2 நாளாக வரேன் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோன்னா, மேடம் சூப்பராக பேசுவாங்க மேடம், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லுவாங்க, எங்களை மாதிரி ஆட்களுக்கெலாம் புரிகிற மாதிரியே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புனாங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சக்ஸஸாக போய்ட்டுருக்கு. அவங்க பேசுகிற விதம், அவங்க இந்த செய்திகளை வந்து கையாளும் விதம், அது எல்லாமே இங்கேயுமே அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நிரூபிச்சிருக்காங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பார்வையாளராக கருத்து சொல்ல இருந்திருக்கிறார் சுமித்ரா சக்கரவர்த்தி அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சி எப்போ இருந்து பார்க்குறீங்க சார்? இது எனக்கு தெரிஞ்சு நான் சரியாக சொல்கிறேன்னா 72 எபிசோட் போயிருக்குமா? ஆமாம். பல எபிசோடும் நான் அதாவது இதை விரும்பி பார்க்க காரணம் என்னென்னா, 25 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் வழக்கறிஞராக. இந்த 25 வருஷமாக மேடமை வந்து கோர்ட் ஹாலில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சிங்கப்பெண்ணா. பல நேரங்களில் என்னுடைய வழக்கு முடிவடைஞ்சு எனக்கு வேறு எங்கேயாவது போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் நீதிமன்றத்தில் மேடம் வந்து அவங்க வழக்குக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன கேஸு, எப்படி அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, எப்படி தன்னுடைய கிளைண்ட்டுக்காக அவங்க வந்து போராடுறாங்க அப்படிங்கிறத இந்த துரோணாச்சாரியா ரேகலைவன், நல்ல வேளை அவங்க எங்கிட்ட வரல கேட்கல, அவங்கள பார்த்து ஒரு நீதிமன்றத்தில் நம்ம வந்து ஒரு ஆளுமையோடு ப்ரெசென்ட் பண்ணோன்னா நம்ம கட்சிக்காரங்களுக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது சாந்தகுமாரி மேடம் கிட்ட இருந்து தான். இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இங்கேயும் வந்து இந்த வியூவர்ஸ்க்கும் நான் அதை தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது சார், இந்த உங்களுடைய எபிசோட்ஸில் ரொம்ப நான் பார்த்த வழக்கு கண்டினியூஸாக மேடம் வந்து கேஸ் நடத்துவாங்க, அதை ஃபாலோ பண்ணி நான் பார்த்த வழக்கு வந்து அந்த கிளைண்ட்டோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் வீல் சேரில் வருவாங்க. ஒரு முறை நான் அந்த வழக்கை வந்து உன்னிச்சு பார்க்கும்போது தெரிய வந்தது. அதாவது மொட்டை மாடியிலேருந்து அவங்களுடைய கை வளையல் வந்து தவறி கீழே விழுந்துருச்சு. வளையலை பிடிக்க போனவங்க மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே செயலிழந்து போய் வீல் சேரில் நீதிமன்றத்திற்கு வருவாங்க. ஆனால் கணவர் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து தற்கொலைக்கு முயன்றார்கள், அதனால் எனக்கு வந்து அது குரூவல்ட்டி அப்படிங்கிற மாதிரி கணவர் தரப்பில் வழக்கு. அந்த வழக்கு எத்தனையோ வருடங்கள் பிரின்சிபல் ஃபேமிலி கோர்ட்டில் நடந்துச்சு மேடம். அதுக்கான அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்க போராடிய அந்த முறை, இல்லை அவள் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்யலை, தவறிதான் விழுந்தார்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவங்க போராடின வழிமுறைகள் விட்டு கொடுக்கவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் வந்து மேடம் ஜெயித்தாங்க. இந்த வழக்கு வந்து என்னை வந்து மிகவும் பாதித்த ஒரு வழக்கு. அதாவது அந்த பெண் வந்து அவர் சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளியாக மாறி
அந்த கணவர் அந்த குழந்தைகளோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க மேலே குற்றம் சுமத்தப்பட்டப்போ, நான் இருக்கேன் உனக்கு, நான் பார்த்துக்கிறேன், இந்த வழக்கில் உனக்கு நான் வெற்றி வாங்கித்தரேங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறக்கு ஒரு ஆள் தேவை ஒவ்வொரு பெண்ணுக்கும். நீதிமன்றமும் மருத்துவமனையும் ஒரு இடம், அங்கே வர்றவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக வர்றவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கிளைண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க, 30 முறை நான் வந்து கோர்ட்டுக்கு வரும்போதும் 30 முறையும் அந்த கை என்னை பிடித்து அழைத்து சென்றது அப்படின்னாங்க. ஸோ அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது சார். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி, மேடமோட இந்த நிகழ்ச்சி, அவங்களுடைய சொல் ஆளுமை, மொழி ஆளுமை. இப்போது பரிதி வழக்கறிஞர் பரிதி சார் சொல்லும்போது, சில வார்த்தைகளை வந்து நாம் தாம்பத்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கே கூச்சப்படக்கூடிய மக்கள் தான் பெரும்பாலான மக்கள். ஆனால் இல்லை, நீ கூச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள், நான் ஒரு வழக்கு எண் 54, வழக்கு எண் 32, வழக்கு எண் 45 அப்படின்னு சொல்லி மேடம் ஒரு இதாக சொல்லிட்டு வராங்க. நான் சொல்கிற ஒரு வழக்கு இந்த நாடு முழுவதும், உலகம் முழுவதும், அது 1 லட்சம் வழக்காக இருக்கலாம், இல்லது 1 கோடி வழக்காக இருக்கலாம். இதில் என்ன ஒரு 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 கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அதிலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. எவ்வளவு வேணாலும் படித்திருக்கலாம் சார், பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், பிஹெச்டி படிச்சிருக்கலாம், டபுள் பிஹெச்டி படிச்சிருக்கலாம், அமெரிக்காவில் படித்திருக்கலாம். ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்களால வந்து அதிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சி, இந்த ஒரு எபிசோடும் வரும்போது மக்கள் வந்து யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க தன்னை ரிலேட் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஓ, மேடம் இப்படி ஒரு தீர்வு கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏன் கஷ்டப்படணும், இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு வேறு இது வரைக்கும் யாருமே இதுக்கான முயற்சி செய்யலை. நக்கீரனும் மேடமும் இணைந்து செய்த இந்த விஷயம் வந்து உண்மையிலே சார், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமிதப்படுறேன். அதுவும் இல்லாமல் மேடம் அவங்களுடைய த வேஷி ப்ராக்டிசஸ், அது பாம்பு கீரி அப்படிலாம் இல்லை சார். கோர்ட்டில் அவங்க வந்து பிச்சு உதறிடுவாங்க. அதெல்லாம் நான் வந்து நேரடியாக நான் பார்த்துருக்கேன். நாங்கள் எதிர்பார்த்தது கமெண்ட்ஸில் கருத்து பதிவு பண்ணுறவங்க அவங்க வந்து கருத்தை பதிவு பண்ணுவாங்க நேரில் அப்படின்னு நினச்சோம். நீங்கள் நேர்லேயே பார்த்தவங்க, அது வந்தது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை வருஷமாக பார்க்க? நான் 25 வருடமாக, அதாவது என்னுடைய தொழிலை கோர்ட் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும், நான் எப்படி வந்து என்னுடைய கட்சிக்காரங்களுக்காக நான் போராடணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டது அவங்கக்கிட்ட தான் சார். நேயர்களுக்கு வருது வந்து சொன்னாங்க ஒரு வார்த்தை, மருத்துவமனைக்கு போகிறவங்களும் நீதிமன்றத்துக்கு போகிறவங்களும் சந்தோஷமாக போகிறதில்ல, ஒரு வலியோடு தான் மனவலியோடு போகிறாங்க. அங்கே நமக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி நம்பிக்கை கொடுக்குற ஒருத்தங்க இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது ஏங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வாக மேடம் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் பெரிய விஷயம். அது அடையாளப்படுத்தியது நீங்கள் தானே சார்? நக்கீரன் தானே, அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூ. அடுத்த பார்வையாளர் சோஃபியா அவர்கள். இவங்க வந்து மேடத்தின் வீடியோ எப்படி பார்த்தாங்க, அதுலேருந்து கிடைச்ச அனுபவம் என்ன அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ செல்ஃபோன் கையில் வீடியோவும் பார்த்துட்டீங்களா? இல்லை சார், முக்கால்வாசி பார்த்துருவேன் சார். 65 எபிசோட் கிட்டத்தட்ட. ஏன்னா மண்டே ஆனாலே எங்கள் மம்மியோட ஹாபி என்னென்னா, மண்டே ஆயிடுச்சுமா, அவ்வளோ யூடியூப் பார்க்க தெரியாது, 1 o'clock ஆனால் போடுமா, சாந்தகுமாரி மேடம் வருவாங்க, நான் கேட்கணும் அப்படின்வாங்க. ஸோ அப்படி சொல்லி நானும் பார்க்குறது தான். ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்தீங்க? ஆமாங்க சார், அதான் உண்மை. ஸ்க்ரால் பண்ணுற டைமில் வந்து சும்மா உட்காந்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரால் பண்ணுவோம். அப்போ எடுத்தோன்னே வந்து இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை இவ்வளோ அழகாக லகுவாக அந்த தமிழ் வந்து உச்சரிக்கிற விதமோ அதை சொல்கிற விதமோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் பார்க்குறதுக்கே என்னை தூண்டுச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் என் தங்கச்சிக்கிட்ட பேசும்போது, ஷீ இஸ் அ டென்டிஸ்ட், அவங்களும் சொன்னாங்க, நான் பார்த்தேம்மாண்ணா அக்கா அது ரொம்ப அழகான வீடியோ, அதுக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, நானும் மேடமோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்னு நினச்சிருக்கோம். நிறைய பெண்கள் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து நான் எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்கிற வேலையில் மேடம் சொல்கிற விதம், கேசஸ் எல்லாம் வந்து ஒரு புதுமையாக இருக்கும். அது எப்படி கையாண்டாங்க, அதுலேருந்து எப்படி வருது, அந்த ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு எபிசோடும் வந்து எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக தான் இருந்தது. இப்போ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பயந்துட்டு உட்கார்ந்துருக்காம அந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே
அதிலேருந்து அவங்க எப்படி வரலாம், இதுக்கு தீர்வு இருக்குது, நம்ம உள்ளேயே உட்காராமல் நட்சலுக்குள்ளே அதுலேருந்து வெளியே வரலான்னு மேடம் சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் நிறைய பயனடைஞ்சிருக்கோம் சார். இந்த மாதிரி பெண்கள் சில விஷயங்கள் சிக்கியிருக்கிறாங்கல்ல, இப்போ நீங்களே சொல்கிறீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேடம் வந்து ஒவ்வொரு வாரம் பேசும்போது அவங்க ஒரு கைடாக, ஃப்ரெண்டாக, காட் மதராக தான் இருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு வாரமும் ஒரு பெண்ணுக்கும் மேடம் சொல்கிற தீர்வு, ஷி பிகம்ஸ் அ காட் மதர் டு எவ்ரிபடி. ஸோ அதனால் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு மேடம் அண்ட் ஃபார் நக்கீரன் டிவி ஆல்சோ. ஓகே. பொண்ணு நாகரிகமா இருக்கணும், ஸ்கூட்டர் ஓட்டணும், கார் ஓட்டணும், சூப்பர் உமனா இருக்கணும், பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், தட்டாப்பட்டான ஒரு இங்கிலீஷ்ல பேசணும், சமைக்கவும் வேணும். நாக்கு அப்படி நொட்ட விட்டுட்டு சாப்பிடுவாங்க. நான் என்ன கேக்குறேன் அது ஆம்பளைங்க புரிஞ்சுக்கணும் சார். இனிமேலெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ண முடியாது. she is equal to us. நான் பேசுறத கேட்டுட்டு நீ பேசு. செக்ஸ் இஸ் a taboo. என்னால பேச முடியாது, பேசக்கூடாது, பெண் அதை பத்தி சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு எக்ஸசிவ் செக்ஸோ அல்லது டிப்ரைவேஷன் ஆஃப் செக்ஸோ அல்லது தவறான செக்ஸோ எவ்ரிதிங் அமௌண்ட்ஸ் டு க்ரூயல்டி. நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன், நீ வச்சுக்கோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை கணவன் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தாம பணத்தை மட்டும் கேட்கறதுன்றது கிட்டத்தட்ட டோல்கேட் மாதிரி மேரேஜ். வர்றப்பெல்லாம் எனக்கு பணம் கட்டிடு, என்ன கட்டிட்ட, நான் தான் ஆளு, நான் தான் கிங்கு, அதெல்லாம் கிடையாது சார். nobody is king within the four walls of the home அப்படின்னு அன்றாடம் இமோஷனலா எங்க அம்மாவை வலி உண்டாக்குவதை நான் பார்த்துருக்கிறேன். அப்ப அது க்ரூயல்ட்டி இல்லை சார், இப்போ அது க்ரூயல்ட்டியா வந்து. அம்மா அப்பாவை பொறுத்தளவு அது ஒரு ஏக்கமா இருக்கும், சுற்றம் அதை வழியா மாற்றும். சரியா சொன்னீங்க சார். திருநிலவுக்கு சென்ற போது மனைவி மிகவும் ஆபாசமாக ஆடை அணிந்திருந்த காரணத்தினால் ஒரு கணவர் அவரிடமிருந்து விவாகரத்து கோரியிருக்கிறார். என்கிட்ட அப்படி வரல, ஆனா இதை விட ஒஸ்டா வந்தது. குடும்ப நலன் சார்ந்த சட்டங்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆண்களுக்கு பாதுகாப்புக்கு சட்டம் இருக்கிறதா? ஆண்கள் பாதுகாப்புக்கு சட்டம் இருக்கான்னு கேட்குறேன். எல்லா சட்டமுமே ஆண்களுடைய பாதுகாப்புக்கு தாங்க இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டம் வந்து ஒரு 30 சட்டம் அல்லது 33 சட்டம் தான் இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.